தமிழ்நாடு பாஜகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் தொடர்பாக கட்சி மேலிடம் அறிக்கை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு பாஜகவில் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் தலைவர் தமிழிசைக்கும் இடையே உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக கட்சி மேலிடம் அறிக்கை கேட்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணாமலையின் செயல்பாடுகள் மற்றும் மற்ற நிர்வாகிகளோடு அவர் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் விவரங்கள் கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்விக்கான காரணங்கள் குறித்து அறிக்கை கேட்டிருக்கிறது கட்சி மேலிடம். தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலையின் செயல்பாடுகளே காரணம் என்று பல்வேறு நிர்வாகிகளும் புகார்களை கூறி வந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தமிழிசையும் கூறிய நிலையில் தற்போது அறிக்கை கேட்கப்பட்டிருக்கிறது. கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அண்ணாமலை பாஜகவில் பதவி அளித்ததையும் தமிழிசை விமர்சனம் செய்திருந்தார். கட்சி நிர்வாகிகள் பலர்தான் தான் சொல்வதை கேட்கவில்லை என்று அண்ணாமலை மேலிடத்தில் தெரிவித்ததாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சியின் முழு கட்டுப்பாட்டை தனக்கு அளித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறலாம் என மேலிடத்தில் அண்ணாமலை கூறியிருப்பதாகவும், தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை தரப்பினரிடையே ஏற்பட்டிருக்கும் மோதல் குறித்து கட்சி மேலிடம் அறிக்கை கேட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்களிடையே மோதல் நீடிப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவர் எவ்வாறு செயல்படுகிறார், ஒருங்கிணைந்து செயல்படுகிறாரா என்பது குறித்தும் அறிக்கை கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலையின் செயல்பாடுகளே காரணம் என்று கட்சி நிர்வாகிகள் பலர் புகார்களை கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தமிழிசையும் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருந்தார். கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அண்ணாமலை பாஜகவில் பதவி அளித்ததையும் தமிழிசை விமர்சனம் செய்திருந்த நிலையில் தற்போது கட்சி மேலிடம் இந்த பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அறிக்கை கேட்டிருக்கிறது. தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கட்சி மேலிடம் இது குறித்து அறிக்கை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்களிடையே மோதல் நீடிப்பதாக சமூக வலைதளங்களிலும் செய்திகள் பரவி வருகிறது. அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் மற்றும் மற்ற நிர்வாகிகளோடு அவர் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் விவரங்கள் கட்சி மேலிடத்தால் கேட்கப்பட்டிருக்கிறது. மேலும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்வி, அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் அறிக்கை கேட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அண்ணாமலைக்கும் தமிழிசை ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் நீடித்து வருகிறது என்றும் சமூக வலைதளங்களிலெல்லாம் தகவல்கள் பரவிய நிலையில் தமிழ்நாடு பாஜகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உட்கட்சி மோதல் விவகாரம் தொடர்பாக கட்சி மேலிடம் அறிக்கை கேட்டிருக்கிறது. தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை தரப்பினரிடையே ஏற்பட்டிருக்கும் மோதல் குறித்து கட்சி மேலிடம் அறிக்கை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக நிலைக்குழு உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் ஆகியோரிடம் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அறிக்கையை கேட்டிருக்கிறார். அண்ணாமலை தமிழிசை ஆதரவாளர்களிடையே மோதல் நீடிக்கிறது என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் செய்திகள் பரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது கட்சி மேலிடத்தின் தரப்பிலிருந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் அந்த அறிக்கை என்பது வேண்டும் என்று கட்சி மேலிடம் கேட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளே காரணம் என்று பாஜக நிர்வாகிகள் பலர் கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த அறிக்கை கட்சி மேலிடத்தால் கேட்கப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள் பலர் தான் சொல்வதை கேட்கவில்லை என்று அண்ணாமலை மேலிடத்தில் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கட்சியின் முழு கட்டுப்பாட்டை தனக்கு அளித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறலாம் என்றும் மேலிடத்தில் அண்ணாமலை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் டெல்லிக்கு சென்று வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.